கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசியின் அதிகாரம் என்ற தலைப்பிலே இன்று 4ஆம் பகுதியை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 11:26 ஏற்கனவே நாம் படித்தோம். அந்தியோகியா பட்டணத்தார் அந்த ஜனங்கள் சீடர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயரிட்டது போல இந்த உலகத்தில் இந்திய நாளிலே எல்லாரையும் அந்த லிஸ்டில் தான் வைத்திருக்கிறார்கள். அதாவது கத்தோலிக்க மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள், ப்ராட்டஸ்டன்ட் என்று பல விதங்களிலே இருப்பவர்கள், பெந்தேகோஸ்திலே பல பிரிவுகளிலே இருப்பவர்கள், செவன்த் டே என்று சொல்லி அழைக்கப்படுகிற அனைத்து மக்களும், ஏன் ஜெகோவா விட்னஸ், இவர்கள் அனைவரும் ஒன்லி ஜீசஸ், இன்னும் பல மக்களை கிறிஸ்தவர்கள் என்றுதான் பெயரிட்டு அழைக்கிறார்கள். இதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் நாம் இவர்களுக்கு எல்லாரிலும் வித்தியாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் யோவான் சுவிசேஷம் 1:12 நமது பிள்ளை என்ற அதிகாரத்தை தந்திருக்கிறார். அந்த தேவனுடைய பிள்ளை இந்த கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு, மதத்திற்கு அடிமைப்பட்டவன் அல்ல. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். பாருங்க, பிள்ளை, இரண்டாவது ஸ்தான புத்திரன், சுதந்திரவாளி. இப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற மிகப்பெரிய அதிகாரமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவனுடைய பிள்ளை எப்படி இருப்பான்? இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 நான் வாசிக்கிறேன். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். பாருங்க, தேவனுடைய பிள்ளை, அப்பா பிதாவே சுதந்திரர். எப்படிப்பட்ட அந்தஸ்தை அவர் தந்திருக்கிறார். இப்படி இருக்க, நான் நல்ல கிறிஸ்தவன், நான் பக்தியுள்ள கிறிஸ்தவன், நான் ப்ராட்டஸ்டன்ட், நான் பெந்தேகோஸ்தே, நான் இப்படியாக தங்களுடைய சபையின் பெயரை உயர்த்தி, தங்களுடைய போதகரின் பெயரை உயர்த்தி, தங்களுடைய மதத்தின் பெயரை உயர்த்தி, இதுவல்ல. தேவனுடைய பிள்ளை இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். நான் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தைரியமாக இருப்பான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கருத்தில் உங்களுடைய உடன்பாடு என்ன? தயவு செய்து உங்களுடைய மேலான ஆலோசனைகளை என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். எந்த நேரத்திலும் மிகவும் சாந்தமாக, அமைதியாக உங்களுக்கு நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய இந்த கருத்திலே தவறுகள் இருந்தால் நான் அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் உத்தமனாக இருக்க விரும்புகிறேன். இதோட இந்த செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்திலே புதிய சிந்தனையோடு நாம் சந்திப்போம். ஆமென்.